Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோவில் டெரஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் என்னால் வீடியோ போட முடியல. டெரஸில் எது எதுலெல்லாம் காய் வச்சிருக்கு, பூ வச்சிருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். எல்லா செடியும் பார்க்க போகிறதில்ல, எது எதுலெல்லாம் காய் பூ வச்சுருக்கோ அதை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். கலாக்காவில் பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சமாக வச்சுருக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம் காய் வைக்கிது. அதே மாதிரி இது ஏர் பொட்டேட்டோ, நான் போன வருஷம் நட்டது. இந்த செடி ஃபுல்லாகவே கொடி பார்த்திங்கன்னா அந்த வலைக்கு மேலே போயிடுச்சு. குட்டி குட்டியாக காய் வர வர குரங்கு பிச்சுக்கிட்டே இருந்துருச்சு. கீழே இருந்த கிழங்குலேருந்து இப்போ தன்னாலே முளைஞ்சி வந்திருக்கு. இந்த டைம் வெளியில் போக விடாமல் உள்ளே வச்சு வளர்த்துடணும். அதே மாதிரி சப்போட்டாலையும் பூ வச்சுருக்கு, ஆனால் ஒன்றும் காய் பிடிக்கல. இது க்ரீன் கிரேப்ஸுமே பார்த்திங்கன்னா நான் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாகவே தளிர்கள் நிறைய வந்திருக்கு, ஆனால் பூ ஜாஸ்தி வைக்கவே இல்லை, 1-2 தான் பூ வச்சுருக்கு. இது கன்ஃபார்மாக க்ரீன் கிரேப்ஸான்னு தெரியல. இது கன்ஃபார்மாக பச்சை திராட்சையாக இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த செடி எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க க்ரீன் கிரேப்ஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கன்ஃபார்மாக க்ரீன் கிரேப்ஸான்னு தெரியல எனக்கு. காய் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன். இது கமலா ஆரஞ்சுலேயே 2 காய் இருக்குது. இப்போ தான் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. கலர் சேஞ்ச் ஆகி பழுத்துதுனா தான் தெரியும் இது எந்த ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. கமலா ஆரஞ்சுன்னு தான் வாங்கி வச்சது. அதே மாதிரி அத்திலையுமே காய்கள் வச்சுருக்கு. அந்த காய் வந்தோடனே அதை ப்ரூன் பண்ணி விடணும், அப்போ தான் ஷார்ட்டாகவே வளர்க்க முடியும். அதே மாதிரி லாங் மல்பெரிலையும் பார்த்திங்கன்னா காய்கள் நிறையவே வச்சிட்ருக்கு. இந்த டைம் நான் ப்ரூன் பண்ணியே விடலை, இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள். எங்கள் பிள்ளைங்க டெரஸ்க்கு வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 பறித்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. வந்தாவே என் பொண்ணு கரெக்டாக இந்த செடிக்கிட்ட தான் நிற்பா. ஏன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். நம்ம நார்மல் மல்பெரி பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும்ல, நம்ம நாட்டு மல்பெரி, அது பார்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த மல்பெரி ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஆனால் எனக்கு பிடிக்கல இது. ஏன்னா ரொம்ப அப்படியே சக்கரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அவ்வளோ இனிப்பு. இதுலேயுமே ஒன்றும் ப்ரூன் பண்ணி விடலை, காய் இருந்ததெல்லாம் சாப்பிட்டாச்சு. ப்ரூன் பண்ணி விட்டால் நியூ க்ரோத் மறுபடியும் காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் நான் 4 க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். 4யுமே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு உள்ளே வச்சாச்சு. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஷேர் நெட் போட்டது. ஷேர் நெட்டோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குரங்கு ரொம்ப சேட்டை, ஒரு 100 குரங்குக்கு பக்கமாக இருக்கும் எங்கள் ஏரியாவில். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துலேருந்து இந்த வலை மேலே குதிச்சு விளாடுறாங்க குரங்குங்கள்லாம். அதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்லேயும் காய் பூன்னு நிறைய வச்சுருக்கு. நல்ல வேலைக்கு கொண்டு உள்ளே வச்சாச்சு. வெளியிலே இருந்துச்சுன்னா ஒன்று கூட நம்மளுக்கு கிடச்சிருக்காது. பூ பாருங்கள் வச்சுருக்கு, பெருசாகவும் இருக்குது. இதில் ஒரு காய், 2 காய் இருக்குது. பூக்கள் நிறையவே வச்சுருக்கு. இது ஒரு பன்னீர் கிரேப்ஸ் தான். இது கொத்து சின்னதாக இருக்கும். இதுலேயுமே ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். ஒரு 2-3 இடத்துல பார்த்திங்கன்னா பூக்கள் வந்திருக்கு. நல்ல பெரிய செடியாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப குட்டியாக கொத்து இருக்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் க்ரோ பேக்கில் கொண்டு வச்சுட்டேன். அதே மாதிரி பார்படோ செடியிலையும் இந்த டைம் நிறைய பூ வச்சுருக்கு. ஒருத்தவங்க கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதை பற்றி லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. பழத்தோடு போட்டால் தானே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பழங்கள் வந்தவுடனே ஒரு லாங் வீடியோ போடுறேன். ரொம்பவே ஈஸி தான் அந்த செடி வளர்க்குறதுமே. இதில் தான் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பழம் பழுத்து வீடியோ போட்டிருந்துருப்பேன். அதையும் நான் கொண்டு அந்த பழம் பழுத்து முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு உள்ளே வச்சாச்சு அந்த வலைக்கு உள்ளாரையே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 பூ வச்சுருக்கு. ரெட்டையாக வச்சுருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெட்டையாக வர்றதில் ஒன்றை பறித்து விட்டுருவாங்க ஃபார்ம்லலாம். எனக்கு மனசே வரல பறித்து விடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா வாட்டர் மிலன். இது நான் சாப்பிட்டு போட்டது தான். சரி வளரட்டும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். இதில் பார்க்கலாம் காய் வைக்குதான்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்சம் சம்மங்கி செடிகள் வச்சுருக்கேன். அதே மாதிரி ரோஸும் இப்போ தான் நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயில் எங்கள் ஏரியாவில் பயங்கர வெயில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்பயாவது மழை பெய்யுது, அந்த மழைக்கு ஈக்குவலாக சேர்த்து வெயிலும் அடிச்சிடுது, அவ்வளோ வெயில். இந்த மழையும் வெயிலும் கலந்து அடிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டைபேக் ஆகுது. அந்த மாதிரி லீஃப் எல்லாம் பேர்ன் ஆகுது. அதுக்கு அந்த மழை வராமே இருக்கலாமான்னு கூட தோணுது. அப்படி பண்ணுது அந்த மழை ஏன்னா மழை ஜாஸ்தியும் பெய்ய மாட்டேங்குது, லைட்டாக தூரிட்டு வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த தூரெல்லாம் அந்த இலைகளில் இருக்குல்ல, அந்த வெயில் சுள்ளுன்னு அடிக்கவை அந்த இலைகள் எல்லாம் அப்படியே சுட்டு போன மாதிரி ஆயிடுது. இது நம்ம தோட்டத்தில் 2வது அன்னாச்சி பழம். ஃபஸ்ட்டு ஒரு அன்னாச்சி பழம் பறித்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது செகண்டு. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் காய் வந்திருக்கு. கீழேருந்தே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வேறு.
இது தண்டு, இது பழம். ஸோ இது வந்து ஃபேக் இல்ல. நான் லாஸ்ட் டைம் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, அத பார்த்துட்டு ஒருத்தவங்க இது ஃபேக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. செடி வேர்லேருந்தே செடியை காமிச்சிருக்கேன். இது ஃபேக் இல்ல. ஒரிஜினல் தான். நீங்க நல்ல கண் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இத வந்து ஃபேக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ இது கண்டிப்பா ஃபேக் இல்ல. என்னோட 2 வருஷத்து உழைப்பு அது. அத ஃபேக்குன்னு சொல்லாதீங்க. இது சிங்கிள் பெட்டல் ஒயிட் சம்மங்கி. ரோஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக இப்போ தான் தெளிவாகிக்கிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் வருது. ஒழுங்காக என்னால் வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணவே முடியல. அதனால் நியூ க்ரோத் வர்றதும் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி கருப்பாக கரிஞ்சு போயிடுது. இது பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் திராட்சை. இந்த டைம் இதையுமே ப்ரூன் பண்ணி விட்டேன். பாருங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ பெருசு. அந்த கொத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கொத்தாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொத்து வச்சுருக்கு. ஃபஸ்ட் டைமில் வந்து ஒரு 4-5 கொத்து தான் வச்சுருந்துச்சு. செடி சின்ன செடி தான். ஆனால் நான் ப்ரூன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் செடி பெருசாகட்டும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ப்ரூன் பண்ணாதையே பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மொட்டு வச்சுது அப்படின்னா செடியும் வளராது. அந்த மொட்டு வர்றதும் ஒழுங்காக அந்த காய் வராது. அதனாலே சரி ப்ரூன் பண்ணி விட்டுடலான்னு ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் வந்து பூக்கள் நிறையவே, அதுவும் கொத்து நல்லா பெருசாக வச்சுருந்தது. ஃபஸ்ட் டைம் பூ வச்சதை விடவே இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த பூ நல்லா நீளமாக அந்த கொத்து பெருசாகவே வச்சுருக்கு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் நம்மளுக்கு வந்து பழம் வந்துடும். எனக்கே அவ்வளோ ஆர்வம் எவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால கருகிடும். அந்த மாதிரி மழையும் வெயிலும் ஜாஸ்தி இருந்ததுனால அந்த பூக்கள் எல்லாம் கொட்டிடும். ஸோ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சு வந்துடும். பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.